வணக்கம் buddies. வேக் அப் வேக் அப். இன்னைக்கு ஒரு மேசிவான ஃபைனான்ஷியல் பாம்ஷெல்லோட தான் நம்ம இந்த டீப் டிஸ்கஷனை ஸ்டார்ட் பண்ண போறோம். ஆமாங்க guys, இது நிஜமாலுமே ஒரு அர்ஜென்ட் ரியாலிட்டி செக் தேவைப்படுற விஷயம்தான். எஸ், நம்ம யுஎஸ் டாலரோட ரேட் இப்போ எங்க இருக்குன்னு கெஸ் பண்ணுங்க பாப்போம். நியூஸ் ஃபாலோ பண்ற ஆட்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அது ஆல்ரெடி ₹96 மார்க்கை டச் பண்ணிடுச்சு. ஆமாங்க கைஸ், ₹96. அண்ட் டாப் ஃபைனான்ஷியல் அனலிஸ்ட்ஸ் எல்லாம் இப்போ என்ன வார்னிங் கொடுக்குறாங்க தெரியுமா? வெரி சூன் இட் மைட் ஈஸிலி கிராஸ் த 100 மார்க்னு சொல்றாங்க. செம்ம ஷாக்கிங்லா. ₹96 பெரிய விஷயம். டெஃபினெட்லி. ஆனா இந்த 96, 100ங்கிற நம்பர்ஸை தாண்டி நமக்கு ஒரு பெரிய கேள்வி இருக்கு. நம்ம கண்ட்ரில இருக்கிறது ஒரு மேனேஜ்டு ஃப்ளோட்டிங் ரேட் சிஸ்டம். அதாவது நம்ம ஆர்பிஐக்கு எக்ஸ்சேஞ்ச் ரேட்டை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி இந்த எக்ஸ்ட்ரீமான ஃப்ளக்சுவேஷன்ஸை தடுக்கிற பவர் இருக்கும் தானே? கரெக்ட், எக்ஸாக்டாக. அப்படி இருந்தும் ஏன் நம்ம ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவால இந்த ருப்பியோட ஃப்ரீ ஃபாலை ஸ்டாப் பண்ண முடியாம இந்த அளவுக்கு ஸ்ட்ரகிள் பண்றாங்க அப்படின்றத நம்ம ஆழமா புரிஞ்சுக்கணும். எக்ஸாக்ட்லி. அண்ட் லிசன் அப் buddies. நீங்க இப்போ நான் இந்தியால இருக்கேன், நான் சம்பாதிக்கிறது இந்தியன் ருப்பியில தான், நான் யூஎஸ்க்கு போய் சுத்திட்டு வரப்போறதும் இல்ல, எனக்கு ஏன் இந்த டாலர் பிரச்சனை கவலைன்னு யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா அப்படி யோசிக்க கூடாது. ஆமா, இன்னைக்கு நம்ம இந்த டீப் டிஸ்கஷன்ல உங்க பர்ஸ இது எப்படி டைரக்டா அஃபெக்ட் பண்ண போகுதுன்னு பிரேக் டவுன் பண்ண போறோம். கவனிங்க காய்ஸ், இது எப்படி தெரியுமா இருக்கும்? நம்ம டெய்லி வாங்கக்கூடிய நார்மல் தக்காளி திடீர்னு 1 கிலோ ₹150 வித்தா எப்படி ஒரு அடி விழும் நமக்கு? பட்ஜெட்டே காலி ஆயிடும்ல. அதே ஷாக் தான். ஆனா இது ஒரு மாசிவான நேஷனல் ஸ்கேல்ல நடக்குது. செம்மான லாஜி. தக்காளி விலை ஏறுனா எப்படி நமக்கு அது ஒரு பிஞ்சா இருக்கோ அதே மாதிரி தான் இந்த கரன்சி பிரச்சனையும். சோ இந்த 100 மார்க்கை பத்தி பேனிக் ஆகுறதுக்கு முன்னாடி டிப்ரிசியேஷன் இல்லன்னா கரன்சி மதிப்பு குறையிறதுனா என்ன, அது எப்படி நம்ம டெய்லி லைஃபை பாதிக்குதுன்னு நம்ம பேசிக்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, லெட்ஸ் டு இட். ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் எடுத்துப்போம். நீங்க வெளிநாட்டுல இருந்து ஒரு $900 வர்த்தான பொருட்களை வாங்க போறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு டாலர் ₹50 இருந்த காலத்துல இந்த $900 பொருளுக்கு நீங்க எவ்வளவு கொடுத்திருப்பீங்க? அது சிம்பிள் மேத்ஸ் தானே. 900 multiplied by 50. So, ₹45,000 ஆயிருக்கும். கரெக்ட். இப்போ அதே $900 பொருளை நீங்க இன்னைக்கு வாங்கணும். ஆனா டாலர் ரேட் ₹100 வச்சுக்கோங்க. இப்போ உங்களுக்கு எவ்வளவு தேவைப்படும்? ஓ வாவ், ₹90,000 தேவைப்படும். டபுள் ஆயிடுச்சு. எக்ஸாக்ட்லி. நீங்க வாங்க போற பொருள் அதேதான், அதாவது எக்ஸாக்டாக அதே $900 குட்ஸ் தான். ஆனா டிப்ரிசியேஷன் காரணமா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் டபுள் த ரூபீஸ் தேவைப்படுது. ஓ மை காட். நம்ம கரன்சியோட குளோபல் பர்ச்சேசிங் பவர், அதாவது உலக அளவுல பொருட்களை வாங்கக்கூடிய திறன் சரியான கிராஷ் ஆயிட்டு இருக்குன்னு அர்த்தம். வெயிட், லெட் மீ அன்பேக் திஸ். நீங்க சொல்றது புரியுது. வெளிநாட்டுல இருந்து டைரக்டா நான் ஏதாவது இம்போர்ட் பண்ணா எனக்கு ரேட் ஜாஸ்தி ஆகும். எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு இம்போர்ட்டட் லேப்டாப் வாங்கினா ரேட் ஏறும். ஆமா. ஆனா அது மட்டும் இல்ல. அதான் என் கேள்வி. நான் ஒரு நார்மல் சிட்டிசன். நான் லோக்கல் பஸ்ல தான் டிராவல் பண்றேன், லோக்கல் ஆவின் பால் தான் வாங்குறேன், லோக்கல் மார்க்கெட்ல தான் நம்ம ஊர்ல விளையிற காய்கறி வாங்குறேன். எனக்கு ஏன் இந்த டாலர் அப்ரிசியேஷன் அஃபெக்ட் ஆகணும்? புரியுது. என் லைஃப்ல டாலரே இல்லையே. இது லாஜிக்கலா எனக்கு சித்த ஆகலையே. இதுதான் இம்போர்ட்டட் இன்ஃப்ளேஷனோட மெயின் கான்செப்ட். நீங்க டைரக்டா டாலர் யூஸ் பண்ணாட்டியும் நம்ம டெய்லி லைஃப் டாலரை நம்பி தான் இருக்கும். எப்படின்னு சொல்றேன். நீங்க லோக்கல் பஸ்ல டிராவல் பண்ணாலும் அந்த பஸ்க்கு தேவைப்படுற டீசல் எங்க இருந்து வருது? இந்தியாவுக்கு தேவைப்படுற 85% க்ரூட் ஆயில், அதாவது கச்சா எண்ணெய், நம்ம வெளிநாட்டுல இருந்து தான் இம்போர்ட் பண்றோம். ஓகே. அதுக்கு நம்ம டாலர்ல தான் பேமெண்ட் பண்ணி ஆகணும். இப்ப டாலர் ரேட் ஏறிடுச்சுன்னா க்ரூட் ஆயிலை இம்போர்ட் பண்ற காஸ்ட் ஏறிடும், டீசல் ரேட் ஏறும். I see where this is going. டீசல் ரேட் ஏறினா நீங்க வாங்குற லோக்கல் தக்காளியை ஃபார்ம்ல இருந்து மார்க்கெட்டுக்கு கொண்டு வர தேவைப்படுற டிரான்ஸ்போர்ட் காஸ்ட் ஏறிடும். ஓ, சோ அந்த டிரான்ஸ்போர்ட் காஸ்டா தக்காளி மேல வச்சு தக்காளி ரேட்டை ஏத்திடுவாங்க. எக்ஸாக்ட்லி. இது க்ரூட் ஆயில் மட்டும் இல்ல, நம்ம அக்ரிகல்ச்சருக்கு தேவைப்படுற மெயினான ஃபர்டிலைசர்ஸ், நம்ம யூஸ் பண்ற ஸ்மார்ட் போன்ஸ்ல இருக்கிற மைக்ரோ சிப்ஸ், நம்ம கண்ட்ரியோட டிஃபென்ஸ் இம்போர்ட்ஸ், இது எல்லாமே நம்ம டாலர் கொடுத்து தான் வாங்கி ஆகணும். வாவ், இது எவ்ளோ டீப்பா கனெக்ட் ஆயிருக்குன்னு யோசிக்கவே இல்ல. சோ ருபி ஃபால் ஆகும்போது நம்ம ஒவ்வொரு விஷயத்துக்கும் அதிகமா பே பண்றோம். அந்த எக்ஸ்ட்ரா காஸ்ட்டை கவர்மெண்ட் அண்ட் கம்பெனிஸ் யார்கிட்ட இருந்து எடுப்பாங்க? நம்ம கிட்ட இருந்து தான். ஆமா, என் கன்சியூமர் கிட்ட இருந்து தான் விலை ஏற்றமாக எடுப்பாங்க. இதுதான் இம்போர்ட்டட் இன்ஃப்ளேஷன். நம்ம இன்ஃப்ளேஷன் நம்ம ஊர்ல ஆகிற பிரச்சனையால இல்லாம வெளிநாட்டு பிரச்சனையால உள்ள வருது. கவனிங்க கைஸ்,
யோர் பெட்ரோல், உங்க ஸ்மார்ட் போன்ஸ், உங்க ஊருக்குள்ள வர வெஜிடபிள்ஸ் எல்லாமே லிட்ரலி டாலர் ரேட் கூட இன்விசிபிளி டைட் அப் ஆகி தான் இருக்கு. எவ்ரிதிங் இஸ் கோனா கெட் எக்ஸ்பென்சிவ். தட் இஸ் த ஹார்ஷ் ரியாலிட்டி. ஓகே, இப்ப நமக்கு பிரச்சனை என்னன்னு புரிஞ்சிடுச்சு. இது நம்ம வாலெட்டை கண்டிப்பா ஹர்ட் பண்ணும். ஆனா மை கொஸ்டின் இஸ், ஹூஸ் ஃபால்ட் இஸ் திஸ்? நம்ம எக்கானமி சரியா இல்லையா? நம்ம எக்ஸ்போர்ட்ஸ் எல்லாம் நல்லா தானே போயிட்டு இருக்கு. ஏன் இந்த ஃப்ரீ ஃபால் நடக்குது? அது ஒரு நல்ல கேள்வி. நம்ம எக்கானமி வீக் ஆயிடுச்சுங்கிறத விட குளோபல் ஈவெண்ட்ஸ் நம்ம கரன்சியை ஃபோர்ஸ் பண்ணி கீழே தள்ளுதுன்னு தான் சொல்லணும். இந்த எக்ஸ்சேஞ்ச் ரேட் கேம் ஃபுல்லாவே டிமாண்ட் அண்ட் சப்ளை கையில தான் இருக்கு. டிமாண்ட் அண்ட் சப்ளை கேமா? ஆமா. டாலருக்கு டிமாண்ட் அதிகமா ஆனா ருப்பியோட வேல்யூ ஆட்டோமேட்டிக்கா கீழே போகும். ஃபர்ஸ்ட் பெரிய இம்பாக்ட் எங்க இருந்து வருதுன்னா குளோபல் க்ரூட் ஆயில் பிரைஸ் ஷாக். ஈரான்ல நடக்கிற பிரச்சனைகள், அப்புறம் ரஷ்யா யுக்ரைன் வார், இதால குளோபல் மார்க்கெட்ல க்ரூட் ஆயில் சப்ளை அஃபெக்ட் ஆகி ரேட் செம்மையா ஏறிடுச்சு. லெட் மீ கெஸ், ஆயில் எக்ஸ்பென்சிவ் ஆகும் பொழுது நம்ம அதே அமௌண்ட் ஆஃப் ஆயில் வாங்குறதுக்கு இன்னும் நிறைய டாலர்ஸ் பே பண்ணி ஆகணும். கரெக்டா? எக்ஸாக்டா. நமக்கு தேவைப்படுற ஆயில் குவான்டிட்டி அதே தான். ஆனா அதுக்கான டாலர் தேவை அதிகமாறதால மார்க்கெட்ல டாலர் டிமாண்ட் ஷூட் அப் ஆகுது, ருப்பி ஃபால் ஆகுது. சோ அதுதான் வில்லன் நம்பர் 1. கரெக்ட். இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பெரிய அவுட்ஃப்ளோ நடக்குது. அதுதான் மேசிவ் FII அவுட்ஃப்ளோ. வில்லன் நம்பர் 2. FIIனா ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர் தானே? எஸ். வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் நம்ம ஃபினான்ஷியல் ஆசெட்ஸ் லைக் ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஆனா இப்போ குளோபல் மார்க்கெட்ல நிறைய அன்சர்டனிட்டி, அதாவது வார், இன்ஃப்ளேஷன் ஒரு நிலையற்ற தன்மை இருக்கு. அதனால அவங்க நம்ம கண்ட்ரில இருந்து அவங்க இன்வெஸ்ட்மெண்ட்ஸை பணமா மாத்தி எடுத்துட்டு போறாங்க. வெயிட் a minute. சோ இந்த FIIs எல்லாம் ஃபேர் வெதர் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரியா? எப்படி சொல்றீங்க? அதாவது நம்ம எக்கானமி நல்லா வளரும் போது நம்ம கிட்ட நல்ல ப்ராஃபிட்ஸ் இருக்க வரைக்கும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸா இருப்பாங்க. ஆனா குளோபல் லெவல்ல கொஞ்சம் கேஆஸ் பிரச்சனை வந்த உடனே பக்கா முடிச்சிட்டு சேஃபான US டாலருக்கு ஓடிடுறாங்க. தே ஜஸ்ட் டம்பா மார்க்கெட்ஸ் அண்ட் ரன். அது ரொம்ப ஆப்டான அனாலஜி. அவங்க தப்பா யோசிக்கிறாங்கன்னு சொல்ல முடியாது. அவங்க ரிஸ்க குறைக்க பாக்குறாங்க. புரியுது. ஆனா நமக்கு அது பிரச்சனை தானே? கண்டிப்பா. அவங்க பழத்தை ஸ்டாக் மார்க்கெட்ல இருந்து எடுத்துட்டு போக நினைக்கும் போது ரூபியா வச்சுட்டு போக முடியாதுல்ல. அவங்களுக்கு திரும்ப டாலர் தான் தேவைப்படுது. சோ இந்த டாலர் டிமாண்ட் நம்ம கரன்சியை இன்னும் ட்ரெயின் பண்ணுது. வாவ். சோ டாலர் வேணும்னு ஒரு மேட் ரஷ். ஆமா. ஆனா இவங்க ஏன் ஸ்பெசிஃபிக்கா இப்போ ஓடுறாங்கன்னு யோசிச்சீங்கன்னா அதுக்கு பின்னாடி இன்னொரு மேசிவ் ரீசன் இருக்கு. வில்லன் நம்பர் 3, த ஸ்ட்ராங் US டாலர் இட்செல்ஃப். ஏன் US டாலர் ஸ்ட்ராங் ஆகுது? குளோபல் பிரச்சனைனா USக்கும் பிரச்சனை தானே? உலக அளவுல பிரச்சனைன்னு வரும்போது இன்வெஸ்டர்ஸ் எப்பவுமே டாலரை தான் ஒரு சேஃப் ஹெவனா பாக்குறாங்க. அது மட்டும் இல்லாம US எக்கானமி இப்போ இன்ஃப்ளேஷனை கண்ட்ரோல் பண்ண ஹை இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் ஆஃபர் பண்றாங்க. வெயிட், ஐ டோன்ட் கெட் திஸ் மெக்கானிசம். US ஃபெடரல் ரிசர்வ் வட்டி ஏத்துனா ஏன் நம்ம ஒரு ஷேர் மார்க்கெட்ல இருந்து காசு வெளியே போயிடணும்? அதுக்கு என்ன கனெக்ஷன்? இமேஜின் யூ ஆர் அ பில்லியனர் இன்வெஸ்டர். உங்ககிட்ட 100 crores இருக்கு. நீங்க அதை இந்தியா மாதிரி எமர்ஜிங் மார்க்கெட்ஸ்ல போட்டா நல்ல ரிட்டர்ன் கிடைக்கும் தான். ஆனா வார், கரன்சி ஃபிளக்சுவேஷன் ரிஸ்க் அதிகம். ட்ரூ. அதே சமயம் US கவர்மெண்ட் பாண்ட்ஸ், அதாவது தி சேஃபஸ்ட் அசெட் இன் தி வேர்ல்ட், அவங்க திடீர்னு நாங்க ரிஸ்க் ஃப்ரீயா 5% ரிட்டர்ன் கொடுக்குறோம்னு சொன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? ஓ, எமர்ஜிங் மார்க்கெட் ரிஸ்க் எடுப்பீங்களா இல்ல ரிஸ்கே இல்லாம US கவர்மெண்ட் கிட்ட பணத்தை கொடுப்பீங்களா? ஆப்வியஸ்லி சேஃபான யூஎஸ்க்கு தான் கொண்டு போவாங்க. ஜீரோ ரிஸ்க், கேரண்டீட் ரிட்டர்ன்ஸ்ல. அதான் நடக்குது. குளோபல் இன்வெஸ்டர்ஸ் அவங்க பணத்தை எமர்ஜிங் மார்க்கெட்ஸ்ல இருந்து உருவி USல கொண்டு போய் போடுறாங்க. அது டாலர் இண்டெக்ஸை இன்னும் ஸ்ட்ராங் ஆக்குது. ஸோ டாலர் ஸ்ட்ராங் ஆகும்போது இந்தியா மாதிரி இருக்கிற எமர்ஜிங் மார்க்கெட்ஸோட கரன்சி ஆட்டோமேட்டிக்கா வீக் ஆகும். திஸ் இஸ் ப்ரூட்டல். இது கூடவே ரிட்டர்ன் நம்பர் 4 இருக்கு. நம்ம ட்ரேட் டெபிசிட்டும் பெருசாயிட்டே போகுது. நம்ம எக்ஸ்போர்ட் பண்றதை விட இம்போர்ட் பண்றது ரொம்ப அதிகம். ஆனா நம்ம ஐடி சாஃப்ட்வேர் அண்ட் ஃபார்மா நிறைய எக்ஸ்போர்ட் பண்ணி டாலர்ஸ் ஏர்ன் பண்றோம்ல. பண்றோம் தான். ஆனா நம்ம இம்போர்ட் பண்ற க்ரூட் ஆயில், எலக்ட்ரானிக்ஸோட காஸ்ட் அவ்வளோ அதிகமாயிடுச்சு. நமக்கு உள்ள வர்ற டாலரை விட வெளியே போற டாலர் அதிகமாயிடுச்சு. இந்த கேப் பெருசாகும் போது டிப்ரிசியேஷன் இன்னும் ஃபாஸ்ட் ஆகுது. வாவ். ஓகே. ஸோ இட்ஸ் அ பெர்ஃபெக்ட் ஸ்டார்ம். ஆயில் பிரைசஸ் ஏறி நம்ம இம்போர்ட்ஸ் எக்ஸ்பென்சிவ் ஆகுது. FIIs பணத்தை எடுத்துட்டு ஓடுறாங்க. US இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் காசை உறிஞ்சிடுது. அண்ட் நம்ம ட்ரேட் டெபிசிட் வெறித்தனமா அதிகமாகுது. எவ்ரிதிங் இஸ் ட்ரெய்னிங் டாலர்ஸ். ஓகே, நமக்கு மெக்கானிக்ஸ் தெளிவா புரிஞ்சிடுச்சு. ஆனா எனக்கு ஒரு பெரிய டவுட். ஏன் இந்த 100 மார்க்கை எல்லாரும் ஒரு மேசிவ் டிசாஸ்டராக பார்க்கறாங்க?
டெக்னிக்கலி ஸ்பீக்கிங் 99 100 ஜஸ்ட் ₹1 தான் வித்தியாசம். அது ஒரு 1% டிராப் தான். Why is 100 specifically seen as a danger zone? நம்ம மைண்டான ரவுண்ட் நம்பர்ஸ பார்த்து பயப்படுறதாலயா? அந்த சைக்கலாஜிக்கல் த்ரெஷோல்டு ஒரு பெரிய ஃபேக்டர் தான். நீங்க சொன்ன மாதிரி ரவுண்ட் நம்பர்ஸ் எப்பவுமே மைண்ட்ல ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணும். நம்ம சோர்ஸ்ல இதுக்கு ஒரு சூப்பர் எக்ஸாம்பிள் கொடுத்திருக்காங்க. என்ன அது? கோல்ட் ரேட் ஒரு சாவரன் ₹1,00,000 கிராஸ் ஆகும்போது நமக்கு எப்படி ஒரு மென்டல் பிளாக் வரும்? ஐயோ 1,00,000 ஆயிடுச்சா, இனி நம்ம தங்க நகை வாங்க முடியாதோன்னு நம்ம முறையில் கிரஷ் ஆகும்ல. Absolutely. செம்ம டென்ஷன் ஆயிடும். அதே மாதிரி தான் $100 கிராஸ் ஆகும்போது இந்தியன் எக்கானமி காலி ஆயிடுச்சுங்கிற ஒரு தப்பான பெர்செப்ஷன் சிட்டிசன் முறையில டேமேஜ் பண்ணும், ஃபினான்ஷியல் மார்க்கெட் சென்டிமெண்ட்டை காலி பண்ணிடும். ஓ, உலக அளவுல இந்தியாவோட பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்ஸை மேனேஜ் பண்ற கிரெடிபிலிட்டிக்கு இது ஒரு இமேஜ் டேமேஜா அமையும். ஆனா இது வெறும் சைக்காலஜி மட்டும் இல்ல, ரியலான கார்ப்பரேட் ஸ்ட்ரெஸ்ஸும் இருக்கு. கார்ப்பரேட் ஸ்ட்ரெஸ்னா கம்பெனிஸ்க்கு பணம் இல்லாம தவிப்பாங்களாம். திங்க் அபவுட் மேசிவ் கம்பெனிஸ். நம்ம எக்கானமில இருக்கிற பெரிய மேனுஃபேக்சரர்ஸ் ரா மெட்டீரியல்ஸை இம்போர்ட் பண்ணி தான் பிசினஸ் பண்றாங்க. ஒரு லேப்டாப் அசெம்பிள் பண்ற கம்பெனிஸ் சிப்ஸ் எல்லாம் வெளிநாட்டுல இருந்து இம்போர்ட் பண்றாங்க. கரெக்ட். $100 தொடும்போது அவங்க இம்போர்ட் காஸ்ட் 10 or 15% அதிகமாகும். ஆனா இந்த காஸ்ட்டை உடனே உங்களுக்கும் எனக்கும் பாஸ் பண்ண முடியாது. ஏன்னா லேப்டாப் ரேட்டை 20,000 ஏத்தணும் யாவனும் வாங்க மாட்டான். மட்டெல்லாம் தானே யாராவது வாங்குவாங்க. இல்ல, சேல்ஸ் காலியாயிடும். சோ என்ன ஆகும்? அவங்க ப்ராஃபிட் மார்ஜின்ஸ் டிக்ளைன் ஆகும். ப்ராஃபிட் குறையும் போது கம்பெனி சர்வைவல்காக என்ன பண்ணுவாங்க? காஸ்ட் கட்டிங் பண்ணுவாங்க. வெயிட், யூ மீன் லே ஆஃப்ஸ்? எஸ், லே ஆஃப் மூடுக்கு போவாங்க. புதுசா வேலையாட்களை எடுக்க மாட்டாங்க. எக்ஸிஸ்டிங் எம்ப்ளாயீஸை வேலையை விட்டு தூக்குவாங்க. எக்ஸ்பான்ஷன் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் ஃப்ரீஸ் ஆகும். சோ டாலர் பிரச்சனை திடீர்னு லோக்கல் ஜாப் மார்க்கெட் பிரச்சனையா விஸ்வரூபம் எடுக்கும். திஸ் இஸ் லிட்ரலி டெரிஃபைங். நம்ம ஜாப் செக்யூரிட்டிக்கு இவ்ளோ பெரிய த்ரெட் இருக்கும்னு நினைக்கவே இல்ல. அதான் ரியாலிட்டி. பட் ஹியர்ஸ் வேர் இட் கெட்ஸ் ரியலி இன்ட்ரெஸ்டிங். நம்ம அவுட்லைன்ல ஒரு ஸ்பெசிபிக் டெக்னிக்கல் டாபிக் இருக்கு. ஃபார்வர்ட் மார்க்கெட்ஸ் ஆம்பிளிஃபையிங் த கிரைசிஸ். இது கொஞ்சம் கன்ஃபியூசிங்கான டேர்ம். கண்டிப்பா. ஃபார்வர்ட் மார்க்கெட்ஸ்னா என்ன? இது எப்படி இப்போ இருக்கிற பிரச்சனையை இன்னும் எரியற நெருப்புல எண்ணெய் ஊத்துற மாதிரி பெருசாக்குது? இதுதான் இப்போ நடந்துட்டு இருக்க ரொம்ப குரூஷியலான அண்ட் கொஞ்சம் டெக்னிக்கலான பார்ட். ஃபார்வர்ட் மார்க்கெட்ஸ் அப்படிங்கிறது டெரிவேட்டிவ் கான்ட்ராக்ட்ஸாக ரன் ஆகிற ஒரு இடம். புரியுற மாதிரி சொல்லணும்னா, சிம்பிளா சொல்லணும்னா, இப்போவே ஃபியூச்சர் டேட்டுக்கு ஒரு பிரைஸை ஃபிக்ஸ் பண்ணி வாங்க யா செல் பண்ண சைன் பண்ற ஒரு கான்ட்ராக்ட். எக்ஸாம்பிளுக்கு, நீங்க ஒரு இம்போர்ட்டர். நீங்க 3 மாசம் கழிச்சு $1 million உங்க சப்ளையருக்கு பேமெண்ட் பண்ணணும்னு வெச்சுக்கோங்க. ஓகே. இன்னைக்கு ரேட்டு ₹96 இருக்கு. நீங்க என்ன யோசிப்பீங்க? ஐயோ 3 மாசம் கழிச்சு டாலர் ரேட்டு 105 ஆயிடுமோ, அப்போ நம்ம திடீர்னு எக்ஸ்ட்ரா crores of rupees பே பண்ணணுமேனு பயப்படுவீங்க. கண்டிப்பா பயப்படணும். அதனால நீங்க இப்போவே ஒரு பேங்க் கிட்ட போய் ஃபார்வர்ட் கான்ட்ராக்ட் சைன் பண்ணி 3 மாசம் கழிச்சு எனக்கு $97 ரேஞ்சில் டாலர் தரோன்னு முடிவு பண்ணுவீங்க. ஓகே, that makes sense for the importer. அவரோட ரிஸ்கை சேவ் பண்ணிக்கிறாரு. ஆனா இதுல என்ன பிரச்சனை? இது எப்படி இக்கானமி அஃபெக்ட் பண்ணும்? ஃபியூச்சர்ல தானே டாலர் வாங்க போறாரு. அங்கதான் கேட்ச் இருக்கு. நீங்க பேங்க் கிட்ட கான்ட்ராக்ட் சைன் பண்றீங்க. ஆனா பேங்க் அவ்வளோ பெரிய ரிஸ்கை அவங்க தலைமையில வச்சுப்பாங்களா? மாட்டாங்க. அவங்களும் ஏதாவது பண்ணுவாங்க. எக்ஸாக்ட்லி, மாட்டாங்க. பேங்க் என்ன பண்ணும்னா, உங்களுக்கு ஃபியூச்சர்ல டாலர் தரதுக்காக பேங்க் இன்னைக்கு ஸ்பாட் மார்க்கெட்ல போய் டாலரை வாங்கி பிளாக் பண்ணிடும். hold on. Let me process this. So, importers 3 months கழிச்சு வாங்கணும்னு நினைக்கிற டாலருக்கு பேங்க்ஸ் இன்னைக்கு பிரசன்ட் டேல டிமாண்ட் கிரியேட் பண்றாங்களா? ஆமா. இது எப்படி தெரியுமா இருக்கு? நம்ம கோவிட் லாக்டவுன் அப்ப நடந்ததே அதேதான். 1 வாரம் கழிச்சு லாக்டவுன் போடுவாங்க. அரிசி கிடைக்காதுங்கிற பயத்துல ஆட்களுக்கு தேவையே இல்லைன்னாலும் 10 மூட்டை அரிசியை பனிக் பை பண்ணி வீட்ல வச்சுக்கிட்டாங்க. வாவ். அந்த சடன் ஹோல்டிங் மார்க்கெட்ல ஆர்டிஃபிஷியல் ஷார்ட்டேஜை கிரியேட் பண்ணி அரிசி ரேட்டை எகிரிடுச்சு. Are you saying நம்ம ஓன் இம்போர்ட்டர்ஸ் டாலரை பேனிக் ஹாட் பண்றாங்களா? That is a phenomenal analogy. எக்ஸாக்ட்லி அதே தான் நடக்குது. இம்போர்ட்டர்ஸ் 100 தாண்டிடும்ங்கிற பயத்துல பேனிக் ஆகி ஃபியூச்சர் டாலர்ஸை கான்ட்ராக்ட் போட பேங்க்ஸ் இன்னைக்கு ஸ்பாட் மார்க்கெட்ல டாலரை வாரி சுருட்டுது. Oh my God. இந்த ஸ்பெகுலேஷன் தான் டாலர் டிமாண்டை ஆர்டிஃபிஷியலா இன்க்ரீஸ் பண்ணுது. யாருக்கு உடனே தேவையில்லையோ அவங்க கூட பயந்து போய் டாலரை பிளாக் பண்றாங்க. இது ருப்பி மேல இம்மென்ஸ் பிரஷர் போடுது. It's like a self-fulfilling prophecy. ஆமா, நமக்கு கிடைச்ச டேட்டா படி ஆர்பிஐயோட ஃபார்வர்ட் புக் கான்ட்ராக்ட்ஸ் ஆல்ரெடி $100 பில்லியன் கிராஸ் ஆயிடுச்சு. அதனால தான் மார்க்கெட் தொந்தரவாகி ஃப்ரீ ஃபால் ஆகுது. Okay, that brings us straight to the central bank. நம்ம ஆர்பிஐயோட டூல் பாக்ஸ். The panic is real, importers hoarding பண்றாங்க, மார்க்கெட் ஃபியூவல் ஆகி எரிஞ்சிட்டு இருக்கு. கரெக்ட். Wait,
நம்ம கிட்ட $600 பில்லியன் மேல ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ்ஸ் இருக்குன்னு நியூஸ்ல படிக்கோமே. அப்போ ஆர்பிஐ ஏன் அதை யூஸ் பண்ணி இந்த பேனிக்க கிரஷ் பண்ணக்கூடாது? மார்க்கெட்ல டாலர்ஸ கொட்டுனா டிமாண்ட் அடங்கிடும்ல. ஆர்பிஐ அதுதான் பண்ணி கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர ட்ரை பண்றாங்க. ஆர்பிஐ கிட்ட இருக்க ஃபர்ஸ்ட் ஆயுதம் செல்லிங் ஃபாரெக்ஸ் ரிசர்வ்ஸ். ஆர்பிஐ அவங்க கிட்ட இருக்க ஃபாரின் கரன்சி சேவிங்ஸ மார்க்கெட்ல செல் பண்றாங்க. சோ அது ஒர்க் ஆகுதா? மார்க்கெட்ல டாலர் சப்ளை அதிகமா ஆனா ரூபியோட ஃபால் கொஞ்சம் நிற்கும். ஆர்பிஐ ஆல்ரெடி இதுக்காக ஆல்மோஸ்ட் $70 பில்லியன் அவங்க ரிசர்வ்ஸ்ல இருந்து செலவு பண்ணிட்டாங்கன்னு சோர்ஸ் சொல்லுது. ஆனா பிரச்சனை என்னன்னா இது அவங்க கண்டினியூஸாக பண்ணிக்கிட்டே இருக்க முடியாது. ஏன் முடியாது? நம்ம கிட்ட இன்னும் நிறைய இருக்கே. என்ன? அதுவும் நம்ம எமர்ஜென்சி சேவிங்ஸ். ஒரு கண்ட்ரியோட பிஓபி கிரைசிஸ் வந்தா காப்பாற்ற வச்சிருக்க பணம். அதை எடுத்து தினம் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டை பேலன்ஸ் பண்ண யூஸ் பண்றது எப்படி தெரியுமா இருக்கும்? எப்படி? வீட்ல குளிருதுன்னு வீட்ல இருக்க மர சாமான், சோஃபா, டேபிள் எல்லாம் உடைச்சு நெருப்புல போட்டு குளிர் காயற மாதிரி. ஃபர்னிச்சர் காலியான அப்புறம் என்ன பண்றது? ரிசர்வ்ஸ் காலியாகிறது ரொம்ப டேஞ்சரஸ். ஓ வாவ், செம்ம எக்ஸாம்பிள். சேவிங்ஸோ ஃபுல்லா உரிய முடியாது. அதான் நெக்ஸ்ட் ஆக்ஷன் எடுத்தாங்க டாலர் ஸ்வாப் ஆபரேஷன்ஸ். ஆர்பிஐ ஆக்ஷன்ஸ் நடத்தி எக்கானமிக்குள்ள டெம்பரரியா டாலர்ஸை கொண்டு வர ட்ரை பண்றாங்க. ஆனா இதுவும் ஒரு பேண்டேட் சொல்யூஷன் தான். சோ சேவிங்ஸ எப்பவுமே தின்னுட்டு இருக்க முடியாது. ஸ்வாப் ஆபரேஷன்ஸும் பேண்டேட் தான். அப்போ ரியல் சொல்யூஷன் தான் என்ன? வாட் இஸ் தி அல்டிமேட் ஃபிக்ஸ்? அங்கதான் ஆர்பிஐ ஃபேஸ் பண்ற முதல் பெரிய டிலமா. அதாவது ஒரு catch-22 சிச்சுவேஷன் வரும். தி இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ். நம்ம முன்னாடி பேசணும்ல, யுஎஸ்ல இன்ட்ரெஸ்ட் ரேட் 5% கொடுக்கறதால எஃப்ஐஐஸ் எல்லாம் பணத்தை எடுத்துட்டு ஓடுறாங்கன்னு. ஆமா, பேசணும். அப்போ அவங்க போறத நிற்கணும்னா நம்ம ஆர்பிஐ நம்ம ஊர்ல இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் அதிகம் பண்ணணும். இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகமா இருந்தா ஃபாரின் கேபிட்டல் இந்தியால திரும்ப வர சான்ஸ் இருக்கும். ஒரு நிமிஷம், let me think about this. So RBI is caught between a rock and a hard place. அதாவது RBI இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸை ஏத்துனா வெளிநாட்டு காசு உள்ள வரும். ஆமா. ஆனா அதே சமயம் ரெப்போ ரேட்டை ஏத்துனா நம்ம லோக்கல் பேங்க்ஸ் வட்டி ஏத்திடுவாங்க. நம்ம லோக்கல் ஆட்களுக்கு லோன்ஸ் ரொம்ப எக்ஸ்பென்சிவ் ஆகிடும். ஹோம் லோன் இஎம்ஐ ஏறும். பிசினஸ் எக்ஸ்பேண்ட் பண்ண நினைக்கிற கார்ப்பரேட்க்கு பிசினஸ் லோன் வட்டி அதிகமாகும். கிரெடிட் டிமினிஷ் ஆகி நம்ம ஊர்ல பிசினஸ் வளர்ச்சி நின்னு எக்கனாமிக் growth ஸ்லோ டவுன் ஆயிடும். You nailed it. அதுதான் இஷ்யூ. It's literally like choosing between a fever and a terrible cold. எக்ஸ்சேஞ்ச் ரேட்டை காப்பாத்த போய் லோக்கல் எக்கானமியை சகடிக்க முடியாது. இப்படி ஒரு சிச்சுவேஷன்ல இருந்தா வாட்ஸ் த வே அவுட்? அது ஒரு டபுள் எட்ஜ்ட் ஸ்வோர்ட் தான். அதனால தான் ஆர்பிஐ இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸை உடனே டச் பண்ண யோசிக்கிறாங்க. அவங்க ஆல்டர்னேட்டிவ் லாங் டர்ம் சொல்யூஷன்ஸ் தேடி ஆகணும். என்ன மாதிரி சொல்யூஷன்ஸ்? ஃபார் எக்ஸாம்பிள், அட்ராக்டிங் என்ஆர்ஐ டெபாசிட்ஸ். வெளிநாட்டுல இருக்கிற நம்ம என்ஆர்ஐக்கள் நம்ம ஊரு பேங்க்ஸ்ல டாலர்ஸை டெபாசிட் பண்ண ஸ்பெஷல் அட்ராக்டிவ் ஸ்கீம்ஸ் கொண்டு வருது. ஓகே, சவுண்ட்ஸ் குட். அடுத்தது ப்ரொமோஷன் ஆஃப் எக்ஸ்போர்ட்ஸ். நம்ம இம்போர்ட்ஸை குறைக்க முடியலாலும் எக்ஸ்போர்ட்ஸை அக்ரெசிவா ப்ரொமோட் பண்ணா நமக்கு நேச்சுரலா டாலர்ஸ் உள்ள வரும். அண்ட் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் தேர்ட் சொல்யூஷன், ஈஸிங் எஃப்டிஐ நார்ம்ஸ். எஃப்டிஐ நார்ம்ஸை மாத்திரதா? ஆமா. எஃப்டிஐனா ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட். இது நம்ம முன்னாடி பேசின எஃப்ஐஐ விட ரொம்ப ஸ்டேபிளானது. வெயிட், டெக்னிக்கலாக எஃப்டிஐ அண்ட் எஃப்ஐஐக்கும் என்ன பெரிய வித்தியாசம்? ரெண்டும் ஃபாரின் பணம் தானே? எஃப்ஐஐனா ஷேர் மார்க்கெட்ல ஜஸ்ட் பணம் போடுறது. ஒரு கிளிக் பண்ற செகண்ட்ல லேப்டாப் முன்னாடி உட்கார்ந்து பணத்தை உருவிட்டு ஓடிடலாம். எக்ஸ்ட்ரீம்லி வாலடைல். ஓகே, புரியுது. ஆனா எஃப்டிஐனா அப்படி இல்ல. ஒரு ஃபாரின் கம்பெனி, எக்ஸாம்பிளுக்கு ஆப்பிள் ஆர் டெஸ்லா, இந்தியால வந்து நிலம் வாங்கி ஃபேக்டரி கட்டி மஷினரிஸ் இன்ஸ்டால் பண்ணி பிசினஸ் பண்றது. இது ஹைலி மொபைலே இல்ல. ரைட். அதை உடனே எடுத்துட்டு போக முடியாது. குளோபல் லெவல்ல பிரச்சனை வந்தாலும் ஒரு ஃபேக்டரியை ஓவர் நைட்ல பார்க்க முடிச்சிட்டு எடுத்துட்டு போக முடியாது. ஸோ வாலடைலான எஃப்ஐஐயை நம்பி இருக்கிறத விட ஸ்டேபிளான எஃப்டிஐயை உள்ளே கொண்டு வந்து மேனுஃபேக்சர் பண்றது தான் பெர்மனன்ட் சொல்யூஷன். ஓகே, இதுதான் ஆர்பிஐ அண்ட் கவர்மெண்ட் பார்க்க வேண்டிய ஆல்டர்னேட் ரூட். வாவ், இது செம்ம கிளியரா புரிஞ்சிருச்சு. வாட் அன் ஆப்சல்யூட் ரோலர் கோஸ்டர் ஆஃப் இன்ஃபர்மேஷன். ஓகே கைஸ், நம்ம இன்னைக்கு டிஸ்கஷனோட எண்டுக்கு வந்துட்டோம். ஆமா, நிறைய கவர் பண்ணிட்டோம். நம்ம இன்னைக்கு எவ்ளோ பத்தி பேசியிருக்கோம்? டீப்ரிசியேஷன், நம்ம லோக்கல் வாலெட்டை எப்படி இம்போர்ட்டட் இன்ஃப்ளேஷன் வழியா காலி பண்ணுது, த கோர் காசஸ் ஆன ஆயில் பிரைசஸ், எஃப்ஐஐ அவுட்ஃப்ளோ அண்ட் யூஎஸ் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் எப்படி நம்மள ட்ரெயின் பண்ணுதுன்னு பார்த்தோம். ஃபார்வர்ட் மார்க்கெட்ஸோட பேனிக் ஹோல்டிங்கை பத்தியும் பேசணும். எஸ், 100 மார்க் வரும்போது ஆகிற கார்ப்பரேட் பேனிக் அண்ட் லே ஆஃப்ஸ், கோவிட் மாதிரி நடக்கிற பேனிக்,
ஹோர்டிங் இன் ஃபார்வர்ட் மார்க்கெட்ஸ் அண்ட் ஃபைனலா ஆர்பிஐயோட ஃபீவர் வெர்சஸ் கோல்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் டிலெமா. ஆனா அதுக்கு முன்னாடி கைஸ் திங்க் அபவுட் திஸ். ஒரு ஃபைனல் தாட் ப்ரொவோக்கிங் ஆன கேள்வி உங்களுக்கு. என்ன கேள்வி அது? நம்ம இப்பதான் பேசணும் எஃப்டிஐ ஸ்டேபிள் ஆனது அண்ட் அதுக்கு நம்ம மேனுஃபேக்சரிங் ப்ரொமோட் பண்ணணும்னு. இப்போ யோசிச்சு பாருங்க, ஒருவேளை $100 நம்ம கரன்சி சூப்பர் சீப் ஆயிடுச்சுன்னா அது நமக்கு ப்ராப்ளம் தான். ஆமா, கண்டிப்பா. ஆனா நம்ம லேபர் அண்ட் ப்ரொடக்ஷன் காஸ்ட் உலக அளவுல ரொம்ப ரொம்ப சீப் ஆயிடும்ல. ஃபாரின் கம்பெனிஸ்க்கு இந்தியால ப்ரொடியூஸ் பண்றது செம்ம லாபம் ஆயிடும். ஓ வாவ்! Could this crisis secretly be the perfect magnet to attract long-term foreign factories? அதாவது the very FDI we need to set up shop here instead of China. நமக்கு massive பிரச்சனையா தெரியுற இந்த rupee fall சைனாக்கு பதிலா இந்தியாவை ஒரு global manufacturing hub-ஆ மாத்திர ஒரு ஆயுதமா மாறுமா? வாவ், that's actually a brilliant perspective. ஒரு எக்கானமில எப்பவுமே பெரிய கிரைசிஸ் தான் அன்எக்ஸ்பெக்டடான லாங் டேர்ம் ஷிஃப்ட்ஸை கிரியேட் பண்ணும். கரெக்ட் தானே? $100 நம்ம ஒரு பேனிக் மார்க்கா மட்டும் பார்க்காம அதை எக்ஸ்போர்ட் காம்படிட்டிவ்னஸ்க்கு எப்படி யூஸ் பண்ண முடியும்னு யோசிக்கிறது இஸ் a very strategic forward thinking way to look at it. இது கண்டிப்பா உங்க லிசனர்ஸ் யோசிக்க வேண்டிய ஒரு ஆழமான விஷயம்தான். எக்ஸாக்ட்லி. செம்ம செஷன் கைஸ். ஐ ஹோப் இன்னைக்கு உங்களுக்கு இந்த டாலர் ருபி பிரச்சனை, அந்த டெக்னிக்கல் எக்கனாமிக்ஸ் எல்லாம் ரொம்ப தெளிவா உங்க டெய்லி லைஃபோட கனெக்ட் ஆகி புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா நல்ல ஒரு டீப் டிஸ்கஷனா இருந்துச்சு. கீப் ட்ராக்கிங் தோஸ் மார்க்கெட்ஸ். உங்க நியூஸ் ஆப்ஸை வாட்ச் பண்ணிட்டே இருங்க. ஒரு நியூஸ் படிக்கும்போது அது எப்படி உங்களை அஃபெக்ட் பண்ணும்னு இப்போ உங்களுக்கு தெரியும். அண்ட் இந்த மாதிரி இன்னும் நிறைய எக்ஸைட்டிங்கான டாபிக்ஸோட we'll catch you in the next deep discussion. Bye buddies, have a great day ahead.